ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை யூடியூப் சேனல். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, நம்மளோட டாஸ்கில் ஸ்பான்சர்ஷிப் சேஞ்ச் ஆயிடுச்சு. நம்ம டிஜிட்டல் இன்ஃப்ளூயன்சர், டிஜிட்டல் கண்டென்ட் ரைட்டர் அண்ட் மைக்ரோ டாஸ்க் ஒர்க்கர் எல்லாத்துக்குமே நமக்கு ஸ்பான்சர்ஷிப் சேஞ்ச் ஆயிடுச்சு. அந்த ஸ்பான்சர்ஷிப் வச்சு நம்ம மைக்ரோ டாஸ்க் ஒர்க் எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். நம்ம ஆஸ் யூஷுவல் லாகின் பண்ணுற மாதிரி லாகின் பண்ணிக்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட்டு பார்க்குறீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. எஸ்பிஓவில் எந்த நம்பர் வச்சு ரிஜிஸ்டர் பண்ணிங்களோ அந்த நம்பரில் தான் இந்த அப்ளிகேஷன் லாகின் பண்ணணும். அந்த நம்பர் இப்போ ஆக்டிவில் இல்லாத பட்சத்தில் நீங்கள் வேறு நம்பர் யூஸ் பண்ணிக்கலாம். அதே போல் வேறு ஒருத்தவங்க லிங்க் அனுப்பியோ இல்லை நீங்களே டைரெக்டாக ப்ளே ஸ்டோருக்குள்ளே போயோ இந்த அப்ளிகேஷனை டவுன்லோட் பண்ணக்கூடாது. கண்டிப்பாக நம்ம லாகின் போர்ட்டலில் போயிட்டு அதில் டவுன்லோடு அப்ளிகேஷன் இருக்கும், அது மூலயமா டவுன்லோட் தான். கண்டிப்பாக அது மூலயமா டவுன்லோட் பண்ணால் தான் அதுக்கான ஆஃபர் நமக்கு கண்டிப்பாக கிடைக்கும். இப்போ நமக்கு டைமிங் முடிஞ்சிருச்சு. இங்கே கீழே இருக்குது பாருங்கள், கோ டு டாஸ்க் பேஜ்னு, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம இந்த அப்ளிகேஷன் ஃபஸ்ட்டு ஸ்டெப் சொல்லியிருக்காங்க பாருங்கள், கிளிக் பிலோ டவுன்லோட் அப்ளிகேஷன் ஆன் லிங்க் அப்படின்ட்டு. இந்த இடத்துல டவுன்லோட் அப்ளிகேஷன் கிளிக் பண்ணுங்கள். இப்படி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இந்த அப்படியே கீழே ஸ்க்ரால் பண்ணுங்கள். கீழே ஆண்ட்ராய்டு ஆப் ஆன் கூகுள் பேன்னு இருக்குது, இதில் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இதே ஐஃபோனாக இருந்தால் டவுன்லோட் ஆன் ஆப் ஸ்டோருன்னு இருக்குது, அதில் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் ஆண்ட்ராய்டு இதை கிளிக் பண்ணிங்கன்னா இப்படி பேஜ் ஓப்பன் ஆகும். இந்த சைடில் இருக்க 3 டாட்டை கிளிக் பண்ணிங்கன்னா ஓப்பன் இன் அப்படின்னு ஒரு பேஜ் வரும். அந்த இடத்துல நீங்கள் ஓப்பன் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஆப் வியூ ஆகும். அந்த இடத்துல சைடில் இன்ஸ்டால்னு கொடுங்க. உங்களுக்கு அந்த ஆப் இன்ஸ்டால் ஆகும். இப்போ பாருங்கள், நமக்கு அந்த ஆப் இன்ஸ்டால் ஆகிட்டுருக்கு. அந்த ஆப் இன்ஸ்டால் ஆனதுக்கப்புறம் அதை ஓப்பன் கொடுத்துக்கோங்க. அதை ஓப்பன் பண்ணிங்கன்னா பர்மிஷன் கேட்கும், யூஸ் கரண்ட் லொக்கேஷன் கேட்கும். அதை நீங்கள் உங்களோட கரண்ட் லொக்கேஷன் தான் கேட்குது, வேறு ஒன்றும் இல்லை. அதை கிளிக் பண்ணிக்கோங்க. உங்கள் லொக்கேஷன் ஆன் பண்ணிக்கோங்க. இப்போ கன்ஃபார்ம் லொக்கேஷன் கேட்கும், கன்ஃபார்ம் கொடுத்துக்கோங்க. இந்த நோட்டிஃபிகேஷன்லாம் கேட்கும், அதை அலோவ் கொடுத்துக்கோங்க. இப்போ லெஃப்ட் சைடில் இந்த 3 லைன் இருக்குது பாருங்கள், அதை டச் பண்ணிங்கன்னா லாகின் ஆர் ரிஜிஸ்டர் கேட்கும். இதில் தான் உங்களோட எஸ்பிஓவில் கொடுத்த ஃபோன் நம்பர் கொடுக்கணும். நீங்கள் உங்கள் ஃபோன் நம்பர் கொடுத்துக்கோங்க. ஃபோன் நம்பர் கொடுத்து ப்ரொசீட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஓடிபி வரும். நீங்கள் ஓடிபி என்ட்ரு பண்ணிக்கோங்க. ஓடிபி என்ட்ரி பண்ணி முடித்தோடனே உங்களோட பர்சனல் டீட்டெயில்ஸ் கேட்கும். மேலே உங்கள் நேம் கொடுத்துக்கோங்க. கீழே உங்களோட இமெயில் அட்ரஸ் கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஆல்டர்னேட்டிவ் மொபைல் நம்பர் கொடுக்குறதா இருந்தால் கொடுத்துக்கோங்க. உங்கள் பர்சனல் டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துட்டு கீழே ரிஜிஸ்டர்னு கொடுத்தீங்கன்னா ரிஜிஸ்டர் ஆகிடும். இப்போ இதில் எல்லா ப்ராடக்ட்ஸும் இருக்குது. நமக்கு தேவையான ப்ராடக்ட்ஸ் தான் இருக்குது. நீங்கள் ஏதோ ஒரு ப்ராடக்ட் சூஸ் பண்ணி அதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஃபேஸ்புக்கில் போடணும். இப்போ நான் மேகி செலக்ட் பண்ணுறேன். இதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கலாம். இந்த பேஜ் அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கலாம். இதை டிஸ்கிரிப்ஷன்லாம் காப்பி ஆகாது, நம்மளே தான் டைப் பண்ணணும். இதை இப்போ ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு நம்ம ஃபேஸ்புக்கில் போய்க்கலாம். இப்போ நீங்கள் ஃபேஸ்புக்கில் போய்ட்டு வாட்ஸ் ஆன் யுவர் மைண்டுன்னு இருக்குது பாருங்கள், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல ஃபோட்டோ செலக்ட் பண்ணிக்கோங்க. ஃபோட்டோ சூஸ் பண்ணிவிட்டு மேலே உங்களுக்கு மேகியை பற்றி ஏதோ ஒரு லைன் போட்டுருங்க. இப்போ நான் ஐ லைக் திஸ் மேகி, இட்ஸ் ரெடி டு யூஸ் அப்படின்னு நான் போட்டிருக்கேன். இதை போட்டுட்டு நெக்ஸ்ட்டு நம்ம எஸ்பிஓ போர்ட்டலில் ஸ்பான்சர்ஷிப் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கணும்.
மெயின் இது தாங்க மெயினு. இப்போ நம்ம எஸ்பிஓ போர்ட்டலுக்குள்ளே போய்க்கலாம். இப்போ இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க பாருங்க, ஆஸ் யூஷுவல் நம்ம ஸ்பான்சர்ஷிப் காப்பி பண்ணுவோம்ல, அது போல் லாகின் போர்ட்டலில் போய்ட்டு கீழே ஸ்க்ரால் பண்ணிக்கோங்க. நம்ம ஆப்பை வந்து ஒரு டைம் இன்ஸ்டால் பண்ணிட்டா அது திருப்பி அன்இன்ஸ்டால் பண்ணக்கூடாது. அதை தான் இங்கே ஃபுல்லாகவே கொடுத்துருக்காங்க. இப்போ ரெகுலர் டாஸ்க் இன்ஸ்ட்ரக்ஷனுக்கு தான் நம்ம போகிறோம். இங்கே பாருங்கள், இங்கே கீழே ஸ்பான்சர்ஷிப் கொடுத்துருக்காங்கல்ல, இதை அப்படியே ஃபுல்லாக காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணி ஃபேஸ்புக்கில் இதை பேஸ்ட் பண்ணிக்கோங்க. பேஸ்ட் பண்ணிவிட்டு இதை இந்த கண்டென்ட்டை வந்து போஸ்ட் பண்ணிவிடுங்க. இது போஸ்ட் ஆனதுக்கப்புறம் இந்த லிங்க் எடுத்துக்கோங்க, ஷேர் கொடுத்து காப்பி லிங்க் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம எஸ்பிஓ போர்ட்டலுக்குள்ளே போய்ட்டு கீழே வந்து டைட்டில் இருக்குது பாருங்கள், டைட்டிலில் பை மோட் ஷாப்பிங் அப்படின்னு கொடுக்கணும். அதை கொடுத்துருங்க. நெக்ஸ்ட்டு சூஸ் டைப்புன்னு இருக்கு பாருங்கள், அந்த இடத்துல ஃபேஸ்புக் கொடுத்துக்கோங்க. அங்கே காப்பி பண்ண யூஆர்எல்லை இதை லாங் ப்ரெஸ் பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு சப்மிட் கொடுத்துருங்க. அவ்வளோதான், நமக்கு சப்மிட் ஆகிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.